வணக்கம் நண்பர்களே, இது திசையட்டம் தமிழ். இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய சிறுகதைகள், நவீன கவிதைகள், நாவல், இந்த மாதிரி பலதரப்பட்ட வகைமைகளில் பலதரப்பட்ட புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா ஒளி விலகல். எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர் அவர்களின் ஒளி விலகல் அப்படிங்கிற இந்த கட்டுரை தொகுப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது காலச்சுவடு பதிப்பத்தின் வழியாக வந்திருக்கு. இதோடைய விலை நான் வாங்கும்போது ₹100, இப்போ விலையில் மாற்றம் இருக்கலாம். நண்பர்களே, யுவன் சந்திரசேகர் பிறந்தது மதுரைக்கு பக்கத்தில் சோழவந்தானுக்கு அருகில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தார். இளம் வயதிலேயே அவருடைய அப்பா இறந்ததுனால அவருடைய சகோதரர் அரவணைப்பில் வளர்ந்தார். அதற்கப்புறம் தேர்வு எழுதி பாரத ஸ்டேட் வங்கியில் கிளர்க்காக இருந்து கோவில்பட்டியில் திருமணம் செஞ்சு கடைசியில் சென்னையில் பாரத ஸ்டேட் வங்கியில் எழுத்தராக இருந்து ஓய்வு பெற்றார். இப்போ சென்னையில் தான் இருக்கார். நண்பர்களே, யுவன் சந்திரசேகர் நிறைய நவீன கவிதைகள் எழுதியிருக்காரு, நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒளி விலகல் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் ஒரு 7 சிறுகதைகள் இருக்குது. அதில் ஊர் சுற்றி கலைஞன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆரம்பிக்குது. இந்த நான் அப்படின்னா யாருன்னா 3 நண்பர்கள், சுகவனம், இஸ்மாயில், கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணா தான் கதையை சொல்கிறான். இப்போ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது, நான் என் நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து மொத்தம் 3 பேர், அதாவது சுகவனம், இஸ்மாயில், நான் 3 பேர் சேர்ந்து டெல்லிக்கு போய் என் நண்பன் அறையில் தங்கி அங்கேருந்து ஹரித்வார் இந்த மாதிரி போகிறதா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சொன்ன மாதிரியே நாங்கள் என்ன 1985 மார்ச்சோடைய கடைசி காலத்தில் நாங்கள் போய் டெல்லியில் போய் இறங்குறோம். என் நண்பன் முத்துராமலிங்கம் வந்து எங்களை கூப்பிட்டு போனான். அவனை நான் முத்துன்னு தான் கூப்பிடுவோம். இந்த முத்துராமலிங்கம் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, எங்களை அழைச்சி கூப்பிட்டு போயிட்டு எதில் கூப்பிட்டு போகிறான் அப்படின்னா, ஒரு பைக் இருக்கும். பைக்குக்கு பின்னாடி வந்து ஒரு தார்பாயை போட்டு ஒரு சின்ன ஆட்டோ மாதிரி இருக்கும். 1985களில் இப்படி தான் இருந்தது. அதில் போல தான் கூப்பிட்டு போனான். அப்போ தான் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி அன்னை இறந்து, அதாவது அன்னைனா இந்திரா காந்தி இறந்து ஒரு 5 மாதங்கள் ஆயிருந்தது. தனியன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய விருட்சம் விழும்போது சின்ன சின்ன எறும்புகள் பாதிக்கப்பட தானே செய்யும் அப்படின்னு தனியன் சொல்லியிருந்தார். உண்மைதான். நான் அந்த டெல்லி முழுசும் போய்கிட்டே இருக்கும்போது எல்லா இடத்துலையும் பார்த்தாலுமே சீக்கியர்கள் முகம் சோர்ந்து போயிருந்தது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வலி இன்னமும் இருந்தது மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் ஒருவேளை டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறனால எனக்கு இப்படி தோணுதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து கடைசியில் வந்து அறைக்கு போயிட்டோம். முத்து சொன்னால் என் அறையில் மொத்தம் 4 பேர், 3 பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், இன்னொருத்தன் ஒரு 2 மணி நாளில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முத்து என்ன செய்கிறான்னா ரூமில் வச்சுருக்க டிவியை காமிச்சான். இந்த பார்த்தியா புது டிவி அப்படிங்கிறான். இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஆச்சரியம். அவன் சொல்கிறான் ஜஸ்ட் 500 அப்படிங்கிறான். வெறும் 500 அப்படிங்கிறான். 1985 டிவியோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 5000க்கு மேலே அப்பயே. அப்போ இவங்க பார்த்தோடனே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா வெறும் 500 சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கிருஷ்ணாங்கிற பக்கத்தில் போய் பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு சர்தார்ஜி அன்கோன்னு போட்டிருக்கு. இவனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அப்போ நீ கலவரத்தப்போ நடந்த அந்த இதில் வந்து அட்ராசிட்டியில் அங்கேருந்து போய் திருடிட்டு வந்து எவனோ ஒருத்தன் விற்றுருக்கான், அந்த டிவி எடுத்து நீ வாங்கி வச்சுருக்கியே அப்படின்னு கேட்டோடனே அந்த முத்துக்கு சுருக்குன்னு வந்துடுது. ஏன் நான் வாங்காட்டினா இன்னொருத்தன் வாங்க தானே போகிறான் அப்படின்னோடனே இஸ்மாயில் சொல்கிறான், உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்காடா, ஒருத்தன் வந்து வன்முறையில் பறித்த ஒரு பொருளை வீட்டில் வச்சுருக்கிறது தப்பு, அதை நீ ரொம்ப பெருமையாக வேறு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பர்களுக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதம் வருது. யாருக்குமே இந்த டிவியை பார்த்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா அது சீக்கியர்களுடைய கடையை நொறுக்கி எடுத்து அள்ளிட்டு போகும்போது எவனோ ஒருத்தன் கொண்டு போய் அதை வந்து வெறும் 500 விற்றுருக்கான், இதை வாங்கியிருக்கானே அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து அந்த கிருஷ்ணா சொல்கிறேன், நான் வந்து இன்னொரு 3 நாளாக வந்து வேறு ஏதாவது ரூமில் தங்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியில் சரி இவ்வளோ நேரம் ஆச்சு சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகும்போதே மறுநாள் ஹரித்வார் போகிறதுக்கான காரை ஏற்பாடு பண்ணிட்டு நாங்கள் வந்தோம். என் ஃப்ரெண்டு அந்த அறை நண்பன் முத்து சொன்னால், டேய் நீங்கள் 3 பேரும் போயிட்டு வாங்க, என்னால் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹரித்வாருக்கு அந்த கார்லேயே போயிட்டோம். கார் போய்கிட்டே இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஹரித்வார் அவ்வளவு அந்த போகிற பாதையே ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு வண்டி ஓட்டினவே நேக்கி அப்படிங்கிற ஒரு நேபாளி. அவன் என்ன செய்கிறான்னா டான்ஸர், டிஸ்கோ டான்ஸர் அப்படிங்கிற ஒரு கேசட்டை போட்டே இருக்கான். அலறுது சவுண்டு வந்து பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன். நாங்கள் போய்கிட்டே இருக்கும்போது தூரமாக பார்க்கும்போது
அந்த கங்கை வந்து அப்படியே மெல்லதாக வற்றி போய் வடிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த கோடை காலம்னால அந்த அளவுக்கு அப்படி இருக்குது. நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த நேக்கி சொன்னா, இது வந்து சிவனுடைய பாதம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது இமயமலையிலேருந்து வந்த அந்த கங்கை நதி சமதரைக்கு வந்து போகுது இல்லையா, இதைத்தான் நாங்கள் சிவபெருமான் பாதம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அது அப்படிங்கிறான். இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருந்தவொடனே சரி அப்படின்னு சொல்லி குளிக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கி உள்ளே போயிட்டு அந்த உடல் வெளுத்து போகும் இல்லையா, ரொம்ப நேரம் குளிச்சா அந்த அளவுக்கு வெளுத்து போகிற வரைக்கும் நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்தே தம் அடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்துக்கிட்டே இருந்தோம். திருப்பி 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 அந்த ஒரே கேசட்டை போட்டுக்கிட்டே இருந்தான். எனக்கு எரிச்சலாக போச்சு. ஏன்டா இவன்ட்ட இருக்குது ஒரே ஒரு கேசட் தான், அந்த கேசட்டு எவ்வளோ நேரம் போடும், எவ்வளோ நேரம் கேட்க முடியும், டே அதை நிப்பாட்டி தொலைடா அப்படின்னு சொன்னோடனே என் கூட உள்ளவன் இந்த ஹிந்தியில் இஸ்மாயில் சொன்னான், ஹிந்தியில் டே அதை நிப்பாட்றா அப்படின்னு சொன்னோடனே அவன் நிப்பாட்டினான். நிப்பாட்டி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போயிருக்கும், வண்டி டக்குன்னு நின்றுச்சு. என்னென்னா ஏதோ ஒரு பிரச்சனை வண்டியில் கோளாறு. உடனே நேக்கி சொல்கிறான், எல்லோரும் சேர்ந்து தள்ளுங்க, தள்ளாட்டினா வண்டி நகலாது அப்படின்ட்டான். இவங்க எவ்வளவோ தள்ளி பார்த்து அந்த சாயங்காலம் ஆயிடுச்சு. சரி ஏதாவது இடத்துல சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் டாபான்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு டெல்லியில் அவுட்டோர் ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இட்லி கடை எப்படி இருக்கோ அதே போல் டெல்லியோடைய புறநகர் பகுதியில் பூரா வந்து அந்த ஹரித்வார் எல்லா இடத்துலையுமே தாபான்னு சொல்லுவாங்க. சினிமாவில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அது என்னென்னா அந்த சப்பாத்தி வச்சு கொஞ்சம் குருமா வச்சு எல்லாம் வச்சுட்டு இந்த நம்ம ஊர் ரோட்டோர இட்லி கடை மாதிரியே தான் இருக்கும். அது வந்து இவங்க 3 பேர் சேர்ந்துட்டு அந்த டாபாவில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடித்தோடனே நான் வந்து அப்படியே ஒரு பெரிய அந்த நார்கட்டில் போட்டு படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டே இருந்தேன். வானத்தை பார்த்தோடனே நான் நேற்று வரைக்கும் எங்கே இருந்தேன், இன்றைக்கி இங்கே இருக்கேன், நாளைக்கு எங்கே போக போகிறோம் எதுக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த வானத்து நட்சத்திரங்களை பார்த்துட்டு ஒரு கவிதை தினமாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நேற்று வரை இன்று வரை நான் எங்கே இருந்தேன்னு தெரியல, நாளைக்கு எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது, பின்னையே அந்த லாரி டயரை ஒருத்தன் மாற்ற நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கவிதையை யோசிச்சுட்டே இருக்கும்போதே அந்த கவிதையுடைய முற்றுப்பெறாத வரி மாதிரி ஒருத்தன் உள்ளே வந்து சேர்றான். அந்த டாபாக்குள்ள வந்து பார்க்க வட இந்தியன் மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. ஆளை பார்த்தா கஞ்சா ஸ்மெல் வருது, வாயில் சிகரெட் வச்சுட்டு உள்ளே நுழைஞ்சிட்டான். உள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவனை பார்க்குறேன், என் பக்கத்தில் இஸ்மாயில் சுகவனை பார்க்குறாங்க. அவன் நேராக வந்து என்கிட்ட தான் கேட்டான், கொஞ்சம் உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஒன்று 5 நேரம் சரி உட்காந்துக்குங்க அப்படின்னு இஸ்மாயில் கிண்டல் பண்ணுறான். மாப்பிள்ளைக்கு தான்டா யோகம் பார்த்தியா, நேராக வந்து அவன்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் கேட்குறான், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னா நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வர்றோம் அப்படின்னு. நான் கேட்டேன், தமிழ்நாடு தெரியுமா உங்களுக்கு? அவன் இங்கிலீஷில் சொன்னான், நான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப இடம் வந்திருக்கேன், ஆனால் தமிழ் பேசினா எனக்கு புரியாது, ஆனால் அந்த தமிழோட ஓசை இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நான் சிறுகதைகள் எழுதுவேன், ரொம்ப எழுதியிருக்கேன், அப்போ தான் ஒரு 2-3 சிறுகதையெல்லாம் வந்திருக்கு, சரி இவன் ஏதாவது சொல்லட்டுமே கேட்போம் அப்படிங்கிறக்காக நான் வந்துட்டு எங்கேருந்து வந்தீங்க என்னன்னு கேட்டுக்கிருந்தேன். பக்கத்தில் கேட்டான், யார் இஸ்மாயில் சொல்கிறான், மாப்பிள்ளை உனக்கு 2 காது கொடுத்து கேட்குறேன் ஒருத்தர் இருந்தால் போதுமேடா, நீ வாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேடா அப்படின்னு சொன்னோடனே நான் சிரிச்சுக்கிட்டேன். அப்போ அந்த பூசா வந்தவன் சொல்கிறான், நான் சொல்ல போகிற கதை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பரவாயில்லையா அப்படிங்கிறான். சொல்லுங்கள் ஒன்றுமில்ல கேட்போமே அப்படின்னு சொன்னோடனே இப்போ நான் மட்டும் இல்லை, என் கூட வந்த 2 பேரும் ரொம்ப சுவாரஸ்யமாகிட்டாங்க. பக்கத்தில் கட்டில் போட்டு உட்காந்துட்டாங்க. அந்த இரவு நேரத்தில் நாங்கள் 3 பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னுடைய அம்மா வந்து என்னுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னா கர்நாடகாவில் பெங்களூருக்கும் புனேவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அந்த பக்கத்தில் துக் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. துத் கங்கா அப்படிங்கிற ஆறு ஓடுது. பெரும்பாலும் புகையிலை சாகுபடி பண்ணுற ஏரியா தான். அந்த எங்கள் அம்மாவுடைய, அதாவது என்னுடைய கொள்ளு தாத்தா, எங்கள் அம்மாவுடைய அப்பாவுடைய அப்பா வந்து என்ன செஞ்சதுன்னா பெரிய ஹிந்துஸ்தானி மேதை. அந்த காலத்தில் வந்து அந்த ஹிந்துஸ்தானி மேதனால் வந்து எல்லாருக்குமே அவர் பிடிக்கும், பெரிய பயங்கர பாப்புலர். அவர் வந்து அவர் என்ன செய்வார் அப்படின்னா எங்கே வேணாலும் கச்சேரிக்கு போவார். அவன் கூட வந்து ஒரு தபேலா வாசிக்கக்கூடிய மிகப்பெரிய கலைஞன் இருந்தான். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா கூடயே வருவான். அவனுடைய தபேலாவை கூட தான் இவர் போவார், கச்சேரிக்கே போவார். மிகப்பெரிய ஆளுமை எங்கள் தாத்தா, கொள்ளு தாத்தா வந்து எங்கே கச்சேரிக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு 10 குடத்தில் துத்கங்காவுடைய தண்ணி எடுத்து தான் போவார். ஏன்னா அந்த தண்ணியை குடித்தா தான் எனக்கு வந்து அந்த ராகமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய நம்பிக்கை. ஹிந்துஸ்தானியில் ஜாம்பவான் வந்து குலாம் அலிகான், அவருக்கும் இவருக்கும் தான் போட்டியை கிட்டத்தட்ட ஹிந்துஸ்தானி இசையில் வந்து. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த அகில இந்திய வானொலியில் எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா வந்து பாடுறதுக்காக போகும்போது தன்னுடைய தபேலாஸ்டையும் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரம் கழித்து முகமது ஜின்னா வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த கூட வந்த அந்த தபேலிஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, ஐயோ சாகேப்புக்கு நான் வாசிக்கணுமே, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாம் வாசி முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்த பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் தாத்தாவுக்கு எப்பயுமே வந்து
எந்த கச்சேரி போனாலும் அவருக்கு சன்மானமாக கொடுக்கறது தங்க நாணயங்களையும் கொடுப்பாங்க, தங்க காயின் தான் கொடுப்பாங்க. அப்படி எங்கள் தாத்தா காயினை வாங்கி வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு இடம் ஊருக்கு வரும்போதும் அங்கே அம்மாவுக்கு அங்கே தங்கச்சிக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஒரு காயினாக கொடுத்து. அவர் இருந்த ரூமில் யாருமே திறக்க விட மாட்டாராம். அவர் இருக்க ரூமு பக்கத்து ரூமு 2 ரூமையும் வெளியே போனால் 3 பூட்டு போட்டு போட்டு தான் போகிறான். இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் கொள்ளு தாத்தா இறந்து போயிட்டார். இறந்த உடனே வீட்டை பூரா சுத்தம் பண்ணி எங்கள் தாத்தா, அதாவது அம்மாவுடைய அப்பா பார்க்குறாரு. அந்த ரூமில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்கும்போது மயக்கம் போட்டு உழுகாத குறை அந்த ரூமில் முக்கால்வாசி மலை போல் தங்க நாணயங்கள் கூச்சிருந்தது. அது வரைக்கும் எங்கள் தாத்தா எப்படி இருந்தாரோ அப்படியே மாறிட்டார். எங்கள் தாத்தா போகாத தாசியே கிடையாது. கர்நாடகா நிஜாம், ஹைதராபாத் நிஜாம், அதே மாதிரி மகாராஷ்டிரத்தில் எல்லா தாசிகள்கிட்டையும் போய் செலவழித்தார். கடைசியில் ஒரு 5 காயின் மட்டும்தான் இருந்தது. அப்போ தான் எங்கள் அம்மா கல்யாணம் முடிச்சு வச்சார். வேறு வழியே இல்லாமல் ஒரு குத்துச்சண்டை பாக்ஸருக்கு கட்டி கொடுத்தாங்க. ஒரு 6 மாதம் ஆன பின்னாடி தெரிஞ்சது எங்கள் அப்பா எங்கள் அம்மா போட்டு தோதவன் துவைக்க ஆரம்பித்தார். நான் பிறந்த பின்னாடி இதே கண்டிஷன் தான். எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த குத்துச்சண்டையை விட ஹிந்துஸ்தானியை பயிற்று வைக்கணும் அப்படின்னு தான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனாலேயே தூங்கும்போது எனக்கு பாட்டு படிச்சுட்டே இருப்பாள். நான் என்ன செஞ்சேன், நான் கடைசியில் புல்லாங்குழல் வாசிக்கலான்னு சொல்லி புல்லாங்குழல் வாசித்து அந்த புல்லாங்குழலில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக மாறிட்டேன். எக்ஸ்பர்ட்டாக மாறினோடனே ஒரு தடவை மைசூர் மகாராஜா அரண்மனையில் என்னை வாசிக்க கூப்பிட்டாங்க. என் கூட தபாலீஸு சத்னாம்னு ஒருத்தன், அவனையும் கூப்பிட்டுட்டேன். அவன் பெரிய விரல் வித்தை காட்டுறவன். பல சமயங்கள் அவனை பார்த்து நான் வந்து பொறாமையப்பட்டிருக்கேன். ஏன்டா தபேலா விட 1 இன்ச்சு கை கூட போயிட்டு அட்டி தாளம் முளைக்குதடா, எப்படா கை வித்த காட்டுற அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அவன் தான் என் கூட வந்துக்கிட்டே இருந்தான். மைசூர் அரண்மனையில் பாடி முடித்து சன்மானம் வாங்கின பின்னாடி எங்கள் அம்மா என்ன நினச்சாலும் தெரியல, தான் பிள்ளையை உருவாக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வைரத்தை பொடி செஞ்சு அப்படியே வாயில் போட்டு இறந்தே போயிட்டான். அதுக்கப்புறமா நானும் சத்னாமும் இந்தியா முழுசும் பயணம் பண்ணி ஒவ்வொரு சமஸ்தானமாக போயிட்டு நிறைய பேரும் புகழும் அடைஞ்சு கடைசியில் நாங்கள் எடுத்தோன்னா ஸ்ரீநகர் போகிறதுக்காக 2 பேரும் காரில் போய்கிட்டோம், ஒரு வேனில் போய்கிட்டு இருந்தோம். வேனில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவொடனே வேன் டிரைவர் நிப்பாட்டினா ஒருத்தன் கையை நீட்டி நிப்பாட்டி வந்து சொல்கிறான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வேன் வந்து கீழே விழுந்தது, அதனால் பெரிய பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து போங்கன்னு சொன்னோடனே எங்கள் வேன் டிரைவர் நிப்பாட்டான். எல்லோரும் இறங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வண்டி கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டான். நான் மேலேருந்து கீழே பார்த்தேன், 1000 அடிக்கு கீழே ஜீலம் நதி போனது அப்படின்னா. அந்த ஜீலம் நதி போகிறத அந்த யுவன் சந்திரசேகர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கள்ளக்காதலுடன் காதலி எவ்வளவு நைச்சியமாக பேசி கொண்டு போவாளோ அதை போல ஜீலம் சத்தமில்லாமல் போய் கொண்டு இருந்தது அப்படிங்கிறார். ஒரு கவிஞன் எழுத்தாளராக போகும்போது பெரிய ப்ளஸ் என்னன்னா இந்த மாதிரி வரிகள் உள்ளே வந்து விழும், அவ்வளவு சத்தமாக நைஸாக போகுது அந்த ஜீலம் நதி அப்படிங்கிறாரு. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவர் பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்ச தூரம் நடந்தவொடனே ஒரு பொண்ணு பார்க்குது. அந்த பொண்ணு பார்த்து என்னை ஞாபகம் இல்லையா, உனக்கு எத்தனை வருஷமாக இதுக்காக காத்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லுது. உடனே அவளோட பேசியிருந்தான். அவனோட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணோட பேசி ரொம்ப நேரம் வந்து நானும் அவளும் ஒன்றா சேர்ந்து அந்த நதியில் குளிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா அவளை ஆளை காணும். என் கூட அந்த சத்னாம் சொல்கிறான், என்ன அந்த பொண்ணு உங்களோட பேசிக்கிட்டு ஆளை காணும் அப்படின்ட்டான். சரின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா மறுநாள் பேப்பரில் வருது, அந்த வேன்லேருந்து கீழே வந்து இறந்தவங்களில் இந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, மன உளைச்சலாச்சு. இப்படியே மன உளைச்சல் இருக்கும்போது என் கூட இந்த சத்னாம் சொல்கிறான், பேசாமல் ஒன்று செய்வோம், காஞ்சனா தேவி இருக்காங்க, அவங்கள போய் பார்ப்போம் அப்படிங்கிறான். எங்கே இருக்காங்க அப்படின்னா, டெல்லியிலேருந்து ஆக்ரா போகிற பாதையில் ஒரு பெரிய மாளிகையில் காஞ்சனா தேவி குடியிருக்காங்க. அவங்க சாரட் அப்படிங்கிற ஒரு அந்த பிடில் மாதிரி இருக்கும், அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறாங்க அப்படிங்கிறான். சரி போய் பார்ப்போன்னு போய் பார்த்தா அந்த அம்மா அந்த சாரட்டில் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவன் கேட்குறான், கச்சேரிக்கெலாம் நீங்கள் போகிறது இல்லையா, போய் ஏன் வேஸ்ட் பண்ணணும், எனக்கு 4-5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு நான் அப்படியே இருக்கேன், நீங்களும் பேசாமல் ஏன் எப்படி புல்லாங்கல் வாசிக்கிறீங்க காமியே அப்படிங்கிறாங்க. உடனே நான் வாசி காமிச்சேன். உடனே காஞ்சனாதி சொன்னாங்க, ஏன் வலதுபுறமாக வச்சு வாசிக்கிறீங்க, இடதுபுறமாக வச்சு வாசிங்களேன் அப்படின்னு சொன்னே நான் வாசித்தேன். அது வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் இருந்தது. ஒரு பக்கமாகவே இசை பரவுனது, இப்போ 2 பக்கம் பரவி அந்த அறையே அந்த இசையால் நிரம்பின மாதிரி இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. சரின்னு வந்துட்டு பல கச்சேரி போனேன், எனக்கு நிம்மதி இல்லை. கடைசியில் தமிழ்நாட்டுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ராமேஸ்வரம் போனோம். ராமேஸ்வரம் போய் எல்லாம் வாசிட்டு இப்போ ஒரு புழுக்கத்தோடு அறையில் இருக்கும்போது சத்னாம் வந்து ஒரு சங்கு எடுத்து காதில் வச்சு கேட்டான். அதில் கேட்ட சங்கீதத்தை கேட்டவுடனே அவன் சொல்கிறான், அண்ணே இனிமேல் நான் அவங்க கூட வாசிக்க மாட்டேன், எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு சொல்லி அவனை என்னை விட்டுட்டு போயிட்டான். கடைசியில் எத்தனையோ கச்சேரி போனேன், ஆனாலும் அந்த பழசு மாதிரி இல்லை. இன்றைக்கி வரைக்கும் நான் காஞ்சனா தேவியை நான் நினச்சிட்டே இருக்கேன், என் குரு, அவங்க சொன்னதும் சரியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கிருஷ்ணா சொல்கிறேன், கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவன் சொல்கிறான், இது வரைக்கும் நான் சொன்னது பூரா உண்மை நம்புனீங்களா அப்படின்னு கேட்டான். 3 பேரும் பதறடிச்சு உட்காந்தோம். அப்போ உண்மை இல்லையா? சும்மா சொன்னேன், நீங்கள் ரொம்ப களைப்பாக உட்காந்துருக்கீங்களே, ஒரு ஜாலிக்காக உங்களை என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்காக ஒரு பில்டப் பண்ணி ஒரு கதை சொன்னேன் அப்படிங்கிறான். இவன் சொல்கிறான், அப்படியா? அதான் கதையில் உங்கள் பேரே சொல்லவே இல்லையே அப்படின்னா. ஆமாம், கதையில் நான் பேரே சொல்லவே இல்லைல்ல, என் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே, நான் அதனாலே சும்மா சொன்னிக்கிருந்தேன், உங்களுக்கு உங்களை சும்மா உட்காந்துருக்கீங்களே ஜாலியாக இருக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்புனான். நாங்கள் கார் எடுத்து கிளம்புறதுக்காக கார் பக்கம் போனோம். அவன் இந்த கதை சொன்னவன் புதருக்கு பின்னாடி ஒரு மரத்துக்கு பின்னாடி போகிறத நான் பார்த்தேன். காரு கிளம்ப போனது ஸ்டார்ட் பண்ண மாதிரி அப்படி கேட்குறேன். அந்த புதர் பக்கமாக இருந்து ஒரு புல்லாங்குழல் ஓசை கேட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அந்த கார் எடுத்து இவங்க கிளம்புற மாதிரி இந்த கதை முடியுது. நண்பர்களே, இந்த கதையில் அப்படி என்ன இருக்குது? ஒரு சஸ்பென்ஸ் இல்லையே, ஒரு த்ரில் இல்லையே, இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவீன கதை இப்படி தான் இருக்கும். நவீன கதையை என்ன சொல்லும் அப்படின்னா, நவீன சிறுகதை என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு சின்ன தருணங்களை சொல்லும் அல்லது ஏதாவது ஒரு உச்சத்தை சொல்லும். அப்படிப்பட்ட உச்சத்தையும் தருணத்தையும் சொல்கிறது தான் நவீன சிறுகதை. கல்கி காலத்து சிறுகதை இது கிடையாது. இதுபோல் நிறைய கதைகள் இருக்குது. அவசியம் வாங்கி படியுங்கள். ஒளி விலகல் மிக முக்கியமான படைப்பு. யுவன் சந்திரசேகருடைய எல்லா கதையுமே நல்லாயிருக்கும். சற்று புரிஞ்சுக்கிறதுக்கு சில கதைகள் வித்தியாசமாக இருக்கும். அதை நிறைய பயிற்சி எடுத்தால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.